வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வர முடியுதா செய்ய முடியுதா? அவ இஷ்டத்துக்கு வண்டிகளை கொண்டது நம்ம வீட்டு முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்காவோ. அவ வீட்டு ஃபங்க்ஷன்னா எனக்கு என்ன வந்துச்சு? வண்டியை தூர எடுக்க சொல்லணும். காலையில நான் குறுக்கு வலிக்க போட்ட கோலத்து மேல ஏத்தி வச்சிருக்கான். அந்த கோலத்தை போட நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் கூட இது இல்லாம வண்டியில கொண்டது கோலத்து மேல எல்லாம் ஏத்தி வச்சிருக்கான். ஏமா ஏமா கொஞ்சம் வெளியில வாங்க. புது வீட்டுக்கு வந்திருக்கீல வாடகைக்கு, வெளியில வாங்க கொஞ்சம். ஏத்தி உள்ள வாங்க. ஏன் வாசல்ல நிக்கீங்க? அப்பளே வருவியே நினைச்சே, இப்பதான் வந்திருக்கீங்க. வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. ஏமா நான் ஒண்ணும் வீட்டுக்குள்ள வரல. யாரை கேட்டுமா வண்டி எல்லாம் ஏன் வீட்டு வாசல்ல மொத கூட நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? உங்க வீட்ல தானே ஃபங்க்ஷன். எதுக்குமா எங்க வீட்டு முன்னாடி இவ்வளவு வண்டி நிக்கி? ஏத்தி ஒரு 10 நிமிஷம் இப்ப எடுத்துருவாங்க. வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட் ஆபீஸ்ல உள்ளவங்க தான் பைக்ல வந்தாங்க. அந்த சைடு விட இடம் இல்ல, அதான் இந்த சைடு விட்டோம். கொஞ்சம் பொறுங்க, இப்ப எடுத்துட்டு போயிருவாங்க. சாப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? உடனே எந்திரிச்சு எடுங்கன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க சாப்பிடுறாங்க, சாப்பிடாம போறாங்க. ஏம்மா உடனே ஆட்களை கூப்பிட்டு வண்டி எல்லாம் தூர எடுக்க சொல்லு. என்னமா வெளியில சத்தம்? பாருங்க தே, வண்டி அவங்க வாசல்ல நிக்கினு எடுங்கன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துல எடுத்துருவாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்காவோ. ஏட்டி சௌதரியா, இது நல்ல கதையாவல இருக்கு. அவங்க தெருக்குள்ள வந்தா அடுத்த தெருக்காரங்க நம்ம தெருக்கு ஏன் வராங்கங்க? பைக்குள்ள நிப்பாட்டினா வா வீடு வாசலுங்க. வாசல் என்ன வா வீடு வாசல் எழுதியாட்டி வச்சிருக்க இல்ல கேட்கும். மஞ்சனாக்கா இங்க பாரு, இது உனக்கு தேவையில்லாத வேலை. நீ என் ஃப்ரெண்டா தானே இருந்த. நீ எனக்கு அவ பால் காட்சிக்கெல்லாம் போற. நீ இந்த சைடு வா. மைக்கு எனக்கு பேசாதட்டி. அவ இந்த சைடு உள்ளவ எல்லார் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காவல்ல, எல்லாரும் வந்துட்டாவோ. நீ ஒருத்தி தான் வரல. நம்ம பக்கத்து வீட்ல என்ன இருந்தாலும் புதுசா கூடி வராவோ. நம்ம தானே ஒரு ஆத்திராவசனா அவளுக்கு வந்து நிக்கணும். உனக்கு எது ஒண்ணா அவளு வந்து பாப்பல்ல. ஒரு வந்து போய் இருக்கதான் செய்யணும். பின்ன அவ கூப்பிட்டு வராம இருப்பனா? நீ எதுக்கு வரல? சும்மா தேவையில்லாம கோவப்பட்டு இருக்காம உள்ள வாட்டி. நல்ல சாப்பாடு கேட்டியா? சாப்பிட்டுட்டு போலாம். நல்ல சாம்பார் கறி கிரினி எல்லாம் வச்சிருக்காங்க டி. வெண்டைக்காய் கறி, அதுக்கப்புறம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் மாங்காய் பச்சடி எல்லாம் இருக்கு. பேசாம வா, சாப்பிட்டுட்டு போவோம். சாப்பாடு வேற நல்லா இருக்குங்க. பேசாம போயிருவோமா? சரி வேண்டாம். இப்ப போனா பின்ன அசிங்கமா இருக்கும். நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். மஞ்சமாக்கா என்ன உன்னை மாதிரி சாப்பாட்டுக்கு அலைதவா நினைச்சியோ? யார் வீட்ல என்ன போடுதாங்கன்னு நாக்கு தொங்க போட்டுட்டு போய் நிக்க. எனக்கெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அது மட்டும் இல்லாம இது அந்த லட்டி அவ ஃப்ரெண்டுவோ வேற. இவ சவகாசமே எனக்கு தேவை கிடையாது. ஏட்டி உனக்கெல்லாம் வாய் குளுக்கு கொஞ்ச நெஞ்சம் இல்ல கேட்டியா? இதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் என் வீட்டு பக்கத்துல வந்துட்டு ஏக்கா மீன் இருக்காக்கா, மீன் இருந்தாக்கா, மீன் குழம்பு வச்சிருக்கியாக்கா, அப்படி இப்படி நீ என்னத்தையும் சொல்லி என் வீட்டு பக்கம் வந்துடாத. வந்துட்டு வாயிலே குத்துன்னு குத்திர வேண்டி. ஐயோ அவசரப்பட்டு வாயை விட்டுட்டேனா இப்ப என்ன செய்ய? ஏக்கா நான் உன்னையே சொல்லுவேனாக்கா? நான் சும்மா பொதுவா சொன்னேன், உன்னையேன்னு சொல்லல. ஏட்டி நடிக்காதடி. நீ எப்படிப்பட்டவா, எந்தெந்த நேரம் எந்தெந்த மாதிரி பேசுவ, எப்படிலாம் மாத்துவ எல்லாம் எனக்கு தெரியாட்டி. நீ என்னதான் சொன்னா எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் என் வீட்டு பக்கத்துல வந்துரு, அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுதே. ஏமா பரிமாறுறது போதுமா? நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க ரெண்டு பேரும். பசி இல்லத்தே, எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுதோம். நீங்களும் அப்படியே கீழே உட்கார முடியலன்னா மேலே உட்காருங்க. நான் சாப்பாடு கிட்டுமா? எனக்கு கொஞ்ச நேரம் ஆகட்டுமா? உங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுவேன். ஏன் மருமவளைங்க அவளை காணும், அவளை வந்து பரிமாற சொல்ல வேண்டியதானே? வெளியில ஏதோ சத்தமா கேக்குன்னு போனா என்னன்னு தெரியல. நான் ஈ குளச்சிருக்கும் சோறு கீரை வைக்க போனாலா என்னமோ? உங்க பையனுங்க அவன் மேல இருக்கானோ? ஆமாமா, அவன் ஆபீஸ்ல இருந்து நிறைய பையன்களை கூட்டு வந்திருக்கானோல, அவனுக்குலாம் மேலே சாப்பாடு வச்சுக்கிடுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். அவெல்லாம் சேர்ந்து மாடியில உட்கார்ந்து சாப்பிடுதாவோ. அடடே பரவாயில்லையே, பையனே எல்லா வேலையும் பார்த்துருந்தான். நல்லாதான் பையன் வளர்த்து வச்சிருக்கிய. எங்க வீட்ல இருந்தே என் மாமியா வளர்த்துருக்காள. ஒரு கழுது தெரியாது. தண்ணி கூட குவாரி கையில கொடுத்தாதான் குடிக்க தெரியும். பரவாயில்லையா, உங்க பையன் நல்லா பரிமாறி அவனும் சாப்பிட்டுக்கிட்டுதானே மேல? ஆமாமா, சின்ன வயசுல இருந்தே எல்லா வேலையும் அவனே செய்வான் கேட்டியா? சும்மாவே இருக்க மாட்டான். நான் தான் பேசாம இருளேன்னு வேலையை அவன்கிட்ட புடுங்கி தான் செய்யணும். அவன் அப்படிதான் வளர்ந்தான். பரவாயில்ல ராம, நல்லாதான் வளர்த்திருக்கிய நீங்க. யாச்சி இடிக்காதியாச்சி, உங்க இலைய கொஞ்சம் தள்ளி தான் போடுங்களே. ஏட்டி நீ முதல்ல உன் இலைய தள்ளி போடுடி. பாரு ஏன் இலை மேல தூக்கி உன் இலைய போட்டிருக்க. எனக்கு இடமத்துல அதான் தூக்கி போட்டேன். சும்மா இருக்கட்டும். இலையவா திங்க போறிய? இலைக்கு மேல உள்ள சாப்பாடு தானே திங்க போறிய. சும்மா சாப்பிடுங்க, கொஞ்சம் இடிக்காம மட்டும் உட்காருங்க. ஏச்சி சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் பேசாம தின்னுங்க. நான் அதான் சொன்னேன் பிளாக்கி உன்னையே. அப்புறமா 3 பேரும் சேர்ந்து நல்லா உட்காந்து திங்கலான்னு. நீ தான் பசி தாங்க முடியலன்னு இவ கூட உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்க. ஏட்டி மணி
அவ சாப்பிடட்டும், நம்ம அப்புறமா சாப்பிடுவோம். நீ சாப்பிடுடி, சாப்பிடு. எதுவும் வேணுமாட்டி? மோரு, ரசம், வத்த குழம்பு எதுவும் வேணுமா? இல்லக்கா, நான் இந்த சாப்பிட்டுட்டு பாயசத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மோர் வாங்கணும். மோர் முன்னாடி வாங்கினா அது டேஸ்ட் சரி வராது. முதல்ல குழம்பு, அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் வத்த குழம்பு, அதுக்கப்புறம் பாயாசம் தின்னுட்டு கடைசியில தான் சோறு வாங்கி மோர் ஊத்தி சாப்பிடணும். திங்கிறதெல்லாம் நல்லா வக்கனையா பேசுவா. நல்ல கரெக்டா வகை வகையா எப்படி திங்கணும்னு படிச்சு வச்சிருக்கா பாருங்கக்கா. ஏட்டி, எனக்கு பாயசத்தை இலையில ஊத்திராதீட்டி. அது அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அதை வலிச்சு நக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் ஒரு கிளாஸ்ல தந்துருங்க. நான் கிளாஸ்ல 2 அப்பள பூவை நல்லா உடைச்சு போட்டு ஸ்பூன் வச்சு தின்னுக்கிடுவேன்ட்டி. எனக்கு இலையில ஊத்திராதீங்க. யாச்சி, பாயசத்தெல்லாம் நல்லா இலையில போட்டு வலிச்சு தின்னாதாச்சி ருசி. கிளாஸ்ல வாங்கி குடிக்க போறீங்க. இலை போட்டு சாப்பிடும்போது பாயசத்தையும் இலையில நல்லா ஊத்தி வலிச்சு வலிச்சு நக்கணும். அதான் டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு என்ன ஒண்ணு தெரிய மாட்டேங்கி. நீ நல்லா நக்கி தின்னுமா ராசாத்தி. எனக்கு கையிலலாம் வடிஞ்சுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் ஆகிட்டு கிடக்கும். எனக்கு கொஞ்சம் கிளாஸ்ல ஊத்தி தந்துருடி. ஆட்டு ஊத்தி தரேன். என்னாச்சுக்கா, என்னாச்சு? யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துகிட்டே இருக்கியே, எதுவும் வேணுமா? இல்ல, கொஞ்சம் ரசம் வேணும். ஆனா கேட்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் என்ன சாப்பாடு கேட்டெல்லாம் கூச்சப்பட்டுட்டு கிடக்கிய? சும்மா சத்தம் போட்டு கேளுங்க. இதுக்கெல்லாம் இப்படி இருக்க கூடாது. அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும், தெரியாதா உங்களுக்கு? சாப்பாடு விஷயத்துல என்ன வேணுமோ சத்தம் போட்டு கேட்டறணும். எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க தான் நிக்கி. சும்மா கேளுங்க. ஏமா ரசம் எடுத்துட்டு வான்னு சொல்லுங்க, எடுத்துட்டு வருவாளுவோ. ஏட்டி, ஏட்டி, இந்த அக்காக்கு கொஞ்சம் ரசம் மாறி என்ன வேணும் கேட்டு ஊத்துங்கட்டி. ஆட்டு இந்த எடுத்துட்டு வரேன் தீ, இருங்க. இது என்ன வெளியில ஏதோ சத்தமால கேக்கு ரொம்ப. என்னன்னு தெரியலையே. என் மருமக தான் வெளியில போனா, என்னன்னு தெரியல. அவ பின்னாடி இந்த மஞ்சமாவும் போனா, என்னன்னு தெரியலையே. ஏதோ பிரச்சனையா இருக்குமா? ஏட்டி, வா வெளியில போய் பார்த்துட்டு வருவோம். ஏக்கா, நீங்க இருந்து எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு பரிமாறுங்க. நான் என்னன்னு வெளியில போய் பாக்கேன். ஏட்டி, நான் வேணா வரட்டுமா துணைக்கு? வேண்டாம்ல, வேண்டாம். நீ சாப்பிடு, நான் என்ன ஏதுன்னு போய் பாக்கேன். எவனும் குடிச்சிட்டு கிடிச்சிட்டு வந்து சண்டையை போட்டுட்டு கிடக்கானுங்களா என்னன்னு தெரியலையே. எவனும் இந்த நேரத்துக்கு அப்படியே ஒன்றுத்துன்னு வரமாட்டானுங்களே இந்த சீரோடி. என்ன ஏதுன்னு தெரியல. அதான் லட்டு பேருக்காலாச்சு என்னன்னு அவ பார்த்துட்டு வந்து சொல்லுவா. இங்க என்ன என்ன சத்தம் வீட்டுக்குள்ள வரைக்கும் கேக்கு? என்ன ஆச்சு? வந்துட்டு முழுமாடு பிசாசு. இதுவும் இம்பிட்டு நேரம் வீட்டுக்குள்ளதான் இருந்துச்சா? ஒண்ணும் இல்லதே. இந்த பக்கத்து வீட்டுக்கார இந்த அத்தை சௌந்தர்யா தான் சண்டை போட்டுட்டு இருக்காவோ. அவ வீட்டு முன்னாடி கொண்டு வந்து வண்டி எல்லாம் இறக்கி வச்சிட்டோமா. அதை எடுக்க சொல்லி சண்டை போடுதாவோ. அடடே, ரொம்ப சௌரியம். ரோடு என்ன அவ அப்ப வீட்டு காசா இல்ல கேக்க? கவுமெண்ட் போட்ட ரோடு யார் வண்டி நிப்பாட்டினா இவளுக்கு என்ன செய்தான்? இங்க யாரு ரோடு கவர்மெண்ட் போட்டது? ஆனா வீட்டு வாசம் ஏங்குள்ளது டீ. வீட்டு வாசம் ஏங்குள்ளது. நானாக்கும் அதை டெய்லி தூத்து பெருக்கி அள்ளி கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க வாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு ஃபங்க்ஷன் நடத்துங்க, என்னமோ செய்யுங்க. ஏன் வீட்டு முன்னாடி எதுக்கு வண்டி வந்து நிப்பாட்டுதிய? அது மட்டும் இல்லாம நான் குறுக்கு வலிக்க நோவ கோலம் போட்டு வச்சிருக்கேன். அது மேல ஏத்தி விட்டு வச்சிருக்கான். ஏட்டி, நீ என்ன பைத்தியமாட்டி? தண்ணிக்கு போனா தண்ணிக்கு போடுற இடத்துல சண்டை. சும்மா தெருவோடி நடந்துட்டு போயிட்டு இருந்தாலும் ஏன் தெருவோடி போறிய அடுத்த தெருவுக்கார ஒன்று சண்டை. காலத வண்டியை தானே நிப்பாட்டி இருக்கு, அதுக்கு ஒரு சண்டை. நீ எதுக்கு தான் சண்டை போட மாட்டே சொல்லு? என்னோட உரிமை எங்கெல்லாம், என்னோடன்னு சொல்லக்கூடாது, மக்களோட உரிமை எங்கெல்லாம் பறி போடுறதோ அங்கெல்லாம் நான் வந்து குரல் கொடுப்பேன். இது என்னோட கடமை, புரிஞ்சுதா? இதெல்லாம் பொது பொது சொத்து, பொது ரோடு. அங்க போய் நீங்க வண்டியை நிப்பாட்டிட்டீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல்ல வண்டியை எடுக்க சொல்லு. ஏட்டி, இது நாள் வரைக்கும் உன்னைய நான் அரை பைத்தியம் தான் நினைச்சேன். இப்படி வளர்றத பார்த்தா நீ முழு பைத்தியமாவே ஆயிட்டு போலையே. ஏடி சௌந்தர்யா, இது நசந்தானா? நீ பேச பார்த்தா எனக்கே டவுட்டா இருக்குடி. நீ ஏதோ பைத்திய கீத்தி ஆயிட்டியோன்னு ஏதோ பொது சொத்து அது இதுன்னு பெனாத்திக்கிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? என்ன சண்டை? உள்ள வரைக்கும் ஒரே சத்தமா கேக்கு. நீங்க பாரு ராம், வீட்டு வண்டி எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி விட்டுருக்கோன்னு சண்டைக்கு வராவோ பக்கத்து வீட்ல இருந்து. வண்டியை விட்டதுக்கு அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும்? பின்ன சண்டை போடாம என்ன செய்வாங்க? நான் கஷ்டப்பட்டு கோலம் போட்டதுலலாம் வண்டியை விட்டு ஏத்தி அழிச்சு விட்டுருக்காங்க. அந்த கோலத்தை போட எனக்கு 1 மணி நேரம் ஆயிருக்கு காலையில, தெரியுமா? ஆமா, பெரிய 1.5 அணா கோலம். கோலத்தை பாரு, கோலத்தை. ஒரு வயசு பிள்ளை பார்த்தா கூட காரி துப்பிட்டு போயிரும். இது ஒரு கோலம், இதை அழிச்சிட்டோன்னு வேற. அழிச்சதுனாலதான் என்னமோவோ கொஞ்சம் அது நல்லா தெரியுது. இதுக்கு முன்னாடி கன்றாவியா இருந்தது. ஏதோ பைக்க வச்சு இழுத்து அங்க எங்கன்னு இழுத்து விட்டு வச்சதுனால ஏதோ ஒரு டிசைன் மாதிரி தோணுது. இதை அழிச்சிட்டோன்னு நீ சண்டைக்கு வேற வர. என் கோலத்தை பார்த்து இவ பெரிய 1.5 அணா கோலமான கேக்க. இத நான் எங்க போய் சொல்லுவேன்? ஏக்கா ஏக்கா, விடுங்க விடுங்க, ஏத்தி விடுங்க. சண்டை எல்லாம் போடாதீங்க. நல்ல நாள் அதுமா சண்டை போட்டுட்டு இருக்காம நான் வண்டியெல்லாம் எடுத்து அந்த சைடு விட்டுருதேன்.
ஏட்டி வா உன்னை என் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னாங்க. வாங்க மேல போவோம், நான் எடுத்து விட்டுட்டு வரேன். உள்ள போங்க எல்லாரும். ஏப்பா நீ எதுக்கு அவளுக்காண்டி வண்டி எடுத்து விட போறீங்க? பேசாம இரு, நான் பாத்துக்கிடுவேன். அவ சரிபட்டு வரலன்னா அவ மண்டைய உடைச்சிடுது, அவ்வளவுதானே. கிடக்கட்டும் வண்டி. நம்ம வண்டியை விடாம வேற யார் வண்டியை விடுவா இல்ல கேக்கு? ஏத்தே பக்கத்து வீட்டுலலாம் ஆரம்பத்திலே சண்டை வளர்க்க வேண்டாத்தே. நீங்க வாட்டுக்கு வீட்டுக்கு போயிருவியா, அதுக்கப்புறம் நானும் புஜிமாவும் தான் இருக்கணும். எதுக்கு தேவையில்லாம நானே பாத்துக்கிடுவேன். நீங்க 2 பேரும் உள்ள போங்க. புஜிமா நீ மாடிக்கு போய் என் ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிட்டாங்க உன்னை பார்க்கணும்ட்டு. நீ மேல போ, நான் வண்டியை மட்டும் அந்த சைடு விட்டுட்டு வந்துருந்தேன். நானும் வீட்டுக்கு போறேம்மா, போயிட்டு வரேனே. ஏதே உள்ள வாங்க, வந்து சாப்பிட்டுட்டு போணும்ல. அதெல்லாம் நான் நல்லா சாப்பிட்டேம்மா, சாப்பாடு சூப்பரா இருந்தது. சரி நான் அப்புறமா வரேன், இங்கனக்குள்ள தானே இருக்கோம். எது உதவி வேணும்னா என்னை கூப்பிடுனே. ரொம்ப தான் இந்த மஞ்சம்மா அந்த புது ஆளு கிடைச்சது நம்ம கண்ணு தெரியாம போயிட்டு அவளுக்கு. ஆளு மண்டையும் பாரு, வீட்டு பக்கம் வந்துறாத. யாப்பா பேசாம இந்த சைடு ஏன் வீட்டு பக்கம் இழுத்து விடு வண்டி எல்லாம். எனக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இந்த சைடு பக்கம் விடுப்பா. சரி தே, சரி நான் அந்த சைடு விட்டுருதேன். இந்த லட்டே வந்துட்டா. ஏடி என்ன வெளியில என்ன சத்தம், என்ன பிரச்சனை? ஏக்கா வேற ஒண்ணும் இல்ல, இந்த பக்கத்து வீட்டுல சௌந்தரிய எருமை இருக்கு பாருங்க, அதுதான். இந்த பையன் ராம் இருக்காம்ல, அவ ஆபீஸ்ல இருந்து வந்த ஆட்களு பைக்குவல் அந்த சைடு விட்டுட்டாவ போல அவ வீட்டு வாசல்ல. அதுக்குதான் அவ சண்டையை போட்டுட்டு கடந்திருக்கா. ஐயோ என்னாச்சு? என் மருமக வேற போனாளே, அவளை எங்க இன்னும் காணோம்? புச்சிமாவா? அவளுக்கு ஒண்ணும் இல்ல, அவ நல்ல தைரியமா தான் பேசிக்கிட்டு இருந்தா. நானும் போய் லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்குள்ள உங்க மகன் வந்துட்டான் ராமு. அந்த பையன் வந்து சண்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வண்டியை மாத்தி விட்டுட்டு அவளை மாடிக்கு கூட்டு போனான். அவளை 4 வப்பு வைக்க வேண்டியதானே? அதானே வண்டி ரோட்ல தானே நிக்க, அவ மண்டையிலே நிக்கி. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? ஏ பிள்ளைல, அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியாதா? அவளே சண்டைக்கு என்னடா காரணம் கிடைக்குன்னு தேடிக்கிட்டு இருப்பா. இதுவே அவளுக்கு ஒரு காரணமா அமைஞ்சு போச்சு, அதான் சண்டையை போட்டிருப்பா. சரி விடுங்க விடுங்க, அந்த பையன் சொன்ன மாதிரி நல்ல வீட்டுல அவளை பத்தி பேசிக்கிட்டு சண்டையை போட்டுட்டு இருக்காம பேசாம கண்டுக்காம இருங்க.